தொடர்கதையாக அஜித் குமார் லாக்அப் மரணம் நடவடிக்கை எடுத்தாரா? பைசன் படம் வர சினிமாக்களை பார்த்து கருத்து கூறுறாரு முதலமைச்சர் ஸ்டாலின். மலையில் மிதந்தபோது கூட்டணி பேச்சுக்கு டெல்லி போனார். தூய்மை பணியாளர்கள் போராட்டும் போது கூலி திரைப்படம் பார்த்தவர் தானே. அதுபோல தான் இப்போது மலையால் நெல் முளைத்து போய் தாங்கள் உழைத்து பயிரிட்ட விவசாயிகளின் துயரங்கள் குறித்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் பைசன் படம் பார்க்க மணிக்கணக்கில் நேரம் செலவழித்து கொண்டிருக்கிறார். இதுவரை 31 உயிர்கள் மழையால் இழந்திருக்க மழை மற்றும் புயல் காலத்தில் மக்களை காப்பதற்காக உரிய நெறிமுறைகளை வகுப்பது குறித்து யோசிக்க நேரம் இருந்ததா? அது சரி, விவசாய ஏழை மக்களை பார்க்க அவர்களுக்கு வேதனைகளை கேட்கறிய உங்களுக்கு நேரம் இருக்காது என்ன? குடும்ப மன்னராட்சிக்கு மக்களின் சக்தி உணர்த்து போகும் நாள் வெகு விரைவில் அப்படிங்கிறது தலைமை மீது. இப்போ ஒரு சேந்தமங்கலம் ஒரு பழங்குடியின மக்கள் பிரதிநிதி இறந்து போனார். அப்போது திமுக தான் இறந்து போனார் எம்எல்ஏ. அவங்கெல்லாம் இதில் எல்லோரும் இரங்கல் தெரிவித்தாங்க. அந்த மறைவுக்கு அஞ்சலி செலுத்த திமுக தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் யாரும் மூத்த நபர் செல்லவில்லை. அந்த படத்தை பார்த்து பைசனுக்கு இயக்குனருக்கு முதல்ல வாழ்த்து சொல்கிறாரு. அதுக்கு 3 மணி நேரம் செலவிட பழங்குடியின சமூக பிரதிநிதி அதிருப்தியை ஏற்படுத்திருக்கு. அவங்க கூட கொஞ்சம் கூடி யானை சமூக நீதினு சொல்லுவாங்க. படத்தில் உள்ளது ஓகே, அதில் காமிச்சிருப்பான். ஆனால் இங்கே களத்தில் சொல்லணும்ல. உயிர் பறிக்கும் சாராயத்துக்கு பாதுகாக்க அரசு, உணவுக்கான நெல்லை பாதுகாக்காது 1000 கேள்விக்குறி. என்ன கம்பி கட்டினாலும் சரி இப்போதைக்குன்னு ஒன்று. ஒரு பிக் பேக்கெட் திருட்டு அவன் பாடம் எடுத்து எப்படி இருக்கும்? அப்படித்தான் காங்கிரஸ் அண்ணாமலை வாரி விட்டுருக்காரு. இந்த அதானி குழும நிறுவனங்களுக்கு எதிரான பிரச்சாரத்தின் வாயிலாக இந்திய பங்குச்சந்தையை பலவீனப்படுத்த முயற்சி நடக்குதுன்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அதானி குழும நிறுவனங்களுக்கு எதிரான பிரச்சாரத்தின் வாயிலாக இந்திய பங்குச்சந்தையை பலவீனப்படுத்த முயற்சிகள் நடக்குது. சந்தை தகுதி, மதிப்பீடு, முதலீட்டு பாதுகாப்பு மற்றும் வருமானத்தின் அடிப்படையில் மட்டுமே எடுக்கப்படும் அந்த முதலீட்டு முடிவு. எல்ஐசி 48,151 கோடி ரூபாய் லாபம் ஈட்டியிருக்கு. எல்ஐசி அந்த நவரத்னான்னு சொல்கிறதுலே எல்ஐசி டாப். அது ஒன்று தான் வளர்ந்துருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. அந்த அரசு பத்திரங்கள் முதலீடு செய்ய தவிர எல்ஐசி தனியார் பங்குலையும் முதலீடு செய்வது. எல்ஐசியில் சொல்லப்போனால் கிளைம் பண்ணாமல் எல்ஐசியோட இது முடிஞ்சு கிளைம் பண்ணாமல் இருக்கிற அமௌண்ட்டே பல லட்சம் கோடின்பாங்க. அந்த மாதிரி நீண்ட வரலாற்றை கொண்டுள்ளது என்ன. அதில் மொத்த பங்கு எல்ஐசி இதை 2,50,000 கோடி. இப்போது 13-14. இப்போ கரண்ட்டில் 25க்கு 13,01,650 கோடியாக வளர்ந்துருக்கு. 2 லட்சத்துலேருந்து 13 லட்சம், 2 லட்சம் கோடியிலேருந்து 13 லட்சம். டாடா குழுமத்தில் 1,4 லட்சம் கோடி, ரிலையன்ஸில் 1,4, ஐடிசியில் 82,000 கோடி. இப்படி பங்கு பிரித்து போட்டிருக்காங்க எல்ஐசி. நம்மகிட்ட வர ப்ரீமியம்லாம் கலெக்ட் பண்ணுறத பங்கில் போட்டிருக்காங்க அவங்க. அது வருமானம் வரும்.